அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எனவே அன்பராகிய தேவன் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வேகமா எழுதிக் கொள்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்ப முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு வேகமாக வாசிக்கிறேன். மத்தேயு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வேகமாக. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், யாரை நோக்கி? யார் அன்னைக்கு சொல்லுகிறார்? உங்களை நோக்கி சொல்லுகிறார். சீஷர்கள் என்றால் என்ன? உங்களை பார்த்து என் அன்பு விசுவாசிகளே அப்படின்னு சொல்ல, உங்களை சீஷர்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசிகளை காட்டிலும் ஒரு விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்நானம் பெற்று நீ ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது, நீ வந்த பின்பு நீ ஒரு விசுவாசியை மட்டும் இருக்கிற, எனக்கு சீஷனாய் மாற வேண்டும், எனக்கு சீஷியாக மாற வேண்டும். ஆகவே ஆண்டவர் சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவான். அன்பானவர்களே, சிலுவை சுமக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் சிலுவை சுமக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து அதைத்தான் கர்த்தர் சொல்ல. இன்றைக்கு வாக்குத்தத்தத்தின் தலைப்பு, இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு அவன் தன்னைத்தானே வெறுத்து. இன்றைக்கு தலைப்பு என்ன? இந்த பிரசங்கத்தின் தலைப்பு நோட் பண்ணிக் கொள்ளுங்கள். அவன் தன்னைத்தானே வெறுத்து. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவனுக்குள்ள வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது, ஆண்டவர் நம் பிடி நோய் பிரச்சனை போராட்டங்கள் நீக்கி, ஆண்டவர் அவர் சொந்த ரத்தத்தால நம்மளை கழுவி அவர் சொந்த குமாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, அப்பா அதோடு கூட விட்டு விடாமல் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு சீஷனாக, ஒரு சீஷன் என்றால் அவங்களுக்கு தகுதி இருக்கிறது, ஒரு சீஷன் என்றால் அவர்களுக்கு தகுதி இருக்கிறது. அந்த சீஷன் என்று சொன்னால் அவருடைய தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அடையாளம் கண்டு தேர்ந்தெடுத்து போதித்து அவர் அழைத்த அந்த ஊழியத்தில், அந்த அழைப்பில் நாம் நிலை நிற்க வேண்டும். அவர்கள் தான் சீஷன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ வந்த சுகமானம், நோய் தீர்ந்தது, பிடி தீர்ந்தது, இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், அழகா இருக்கிறோம், மேனியா இருக்கிறோம், வாழ்கிறோம் என்று சொல்லி இந்த வாழ்க்கை யாருனால் வந்தது? எதற்காக கர்த்தர் அழைத்தார்? இவ்வளவு அழகா சொல்லுகிறார். வாசி வசனத்தை. அப்பொழுது இயேசு அவருடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டி விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்த நம்ம தன்னைத்தானே வெறுத்து இருக்கிறோமா? எது வெறுத்து இருக்கீங்க? என்னத்தை வெறுத்து இருக்கிறீங்க? உலக உறவுகளை வெறுத்தீங்களா? உலக நண்பர்களை வெறுத்தீங்களா? உலக ஆசா பாசங்களை வெறுத்துமா? உலகத்தோடு ஒத்து வாழ்கிற வாழ்க்கை வெறுத்தமா? உலகத்தோடு இருக்கிற சூனிய மாந்திரிகத்தை வெறுத்தமா? உலகத்தோடு இருக்கிறதான போட்டி பொறாமைகளை வெறுத்துமா? உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறதான உலகப்புறமான இந்து கலாச்சாரங்கள், அதாவது கலாச்சாரங்கள், உடைமைகள், அதுக்குள்ள பின்னி பிழை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதை விட்டு விலகி வெறுத்து இருக்கிறோமா? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்பார்களே. ஆண்டவர் நீங்கள் வெறுக்க வேண்டும், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை சுமந்து கொண்டு வரணும். எனக்கு ஒருவன் என் பின்னே வர வேண்டி விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என் பின்னே அவன் சிலுவை சுமந்து கொண்டு வர வேண்டும். அவன் சிலுவை சுமக்கிறவனா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ஏதோ வந்து ஞானஸ்நானம் எடுத்து போனது அப்படி அல்ல. அவர் சிலுவை சுமக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவை என்ன அர்த்தம்? அவர் கொற்று கொடுத்த அடிச்சுவடுகளை சுமக்க வேண்டும். அவருக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த அடிச்சுவடுகளை அவர் சுமக்க வேண்டும். அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை குறித்து நம்ம சுமக்க வேண்டும். அவர் விட்டு அந்த ஜீவனை, வெறுமையானது அல்ல, அந்த ஜீவனை குறித்து நாம் சுமக்க வேண்டும். ஆக தன்னைத்தான வெறுக்கணும். யார் வெறுப்பார்கள்? ஒழுங்கா சபைக்கு வருகிறவர்கள் வெறுப்பார்கள். கர்த்தர் அழைக்கிற அழைப்பில் நிலைத்திருக்கிறவர்கள் வெறுப்பார்கள். கர்த்தர் சொன்னதை செய்கிறவர்கள் வெறுப்பார்கள். அவர் அபிஷேகத்தை எது கொடுத்தார்? அக்னி எது கொடுத்தார்? வல்லமை எது கொடுத்தார்? ஏன் கர்த்தர் நம்ம வாழ வைத்தார்?
எனக்கு நேற்று நேரத்தில் என்னுடைய உறவுக்காரர் சென்னையில இருந்து ஒரு போன் பண்ணினார். அங்கிள் எப்படி இருக்கீங்க? சார் சார் நல்லா இருக்கா, நீங்க எப்படி? நல்லா இருக்கு அங்கிள். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நாங்க கரூருக்கு கட்சி மீட்டிங்காக போயிருந்தோம். அப்ப போகும்போது இந்த பகுதியில் உள்ள அநேகர் கட்சிக்காரர்கள் என்னோட கார்ல பிரயாணம் பண்ணினார்கள். அப்போ அந்த கட்சிக்காரர், அந்த கட்சியில பிரதானமா இருக்கிற ஒருவர், கட்சி பொறுப்புல உள்ளவர், அவர் சொன்னார், இந்த முதலியார் கல்வாரி சபை இருக்கிறது, அந்த ஃபாதர் எனக்கு சொந்தக்காரர், அவருக்கு நான் சொந்தக்காரர் என்று சொன்னார். எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு வந்தது. இவர் எப்படி இவருக்கு சொந்தமாவார்? இந்த ஃபாதர் நமக்கு அங்கிள், சொந்தம், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இவர் யாரோ ஒரு அந்நியர் எனக்கு சொந்தக்காரர் என்று இந்த இடத்துல அவரை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அந்த ஃபாதருக்கு நான் சொந்தக்காரன். உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. அந்த ஃபாதருக்கு நான் சொந்தக்காரன், அந்த ஃபாதருக்கு நான் அதாவது உறவுக்காரர், அப்படி என்று அவர் தன்னை அந்த இடத்துல மிகைப்படுத்திக் கொள்கிறார், அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஃபாதர் ஒண்ணு இல்லாதவராக இருந்திருந்தால், அவர் குண்டு சற்று குதிரை ஓட்டி கொண்டு இருந்திருந்தால், ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருந்தால், இந்த ஃபாதரை அவர்கள் அடையாளம் காட்ட மாட்டார்கள். அங்க ஒரு பெரிய சபை இருக்கிறது, அங்க ஒரு ஏசி போட்ட சர்ச் இருக்கிறது, அங்க ஒரு பெரிய ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும், ஆர்ச் இருக்கும், அந்த இடத்துல எப்பொழுதும் சிலுவை இருந்து கொண்டு இருக்கும். அந்த ஃபாதர் இப்படி இந்த மக்களை உருவாக்கி இருக்கிறார், இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறார். இப்ப இவரை அடையாளம் காண்பிக்கிறார்கள். என் கண்பானவரே, எனக்கு பெருமைக்கு நான் சொல்லவில்லை. என்னை ஒருவன் எனக்கு பின்னே வர வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானம், நிந்தை, போராட்டம், என் ஊரே எதிர்த்து வந்து நீ கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, நீ இங்கு சபை நடத்தக்கூடாது, நீ சபை நடத்தினால் ஒரு அவதாரம் போட்டார்கள், ஒத்தமான கொட்டினார்கள். என் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு பங்கனுக்கு எதுவும் வரக்கூடாது, போகக்கூடாது, போன 500 1000 அபராதம் என்று சொன்னார்கள். அன்றைக்கு நான் தன்னைத்தான் வெறுத்தேன், அவர் சிலுவையை சுமந்தேன், அவர் பின்னே நடந்தேன். இன்றைக்கு அந்நியர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை தெரியாதவர்கள், ஆண்டவருக்குள்ள வாழாத அந்நியர்கள் கூட இந்த சபையை, இந்த ஊழியக்காரனை அடையாளம் காண்பித்துக் கொள்கிறார்கள். அவருடைய சொந்தக்காரன், அவர் எனக்கு தெரிந்தவர், அவர் இந்த ஊர் தான் அப்படின்னு ஒரு அடையாளத்தை காண்பித்துக் கொள்கிறார்கள். எதற்காக? அவர்களுடைய நன்மைக்காக, டெவலப்மெண்ட்டுக்காக என்னை அடையாளம் காண்பிக்கிறார்கள். அன்பானவர்களே, ஊர்ல நீ இருக்கிறாயா? இந்த இணையதளத்தில் நேரலையில் இருக்கிற சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, இணையதளத்தில் இந்த வீடியோவை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சரி, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால், நீ கர்த்தருக்குள்ள வாழ வேண்டும் என்று சொன்னால், நீ கர்த்தருடைய சபைக்கு போகிற மனுஷன் இருந்தால், சிறியவரா இருந்தாலும், வாலிபரா இருந்தாலும், பெரியவர்களா வயோதிகளா இருந்தாலும் கூட நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தர் அழைத்த அந்த அழைப்பினை, அந்த தீர்மானத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும். அந்த அழைப்பினை நீங்க சரியா நிற்க வேண்டும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் எடுத்து அவருடைய சிலுவை சுமந்து கொண்டு அவர் பின்னே செல்ல வேண்டும். அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே செல்ல வேண்டும். அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே நீ செல்ல வேண்டும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆக சிலுவை சுமக்கிறவர்களா இருக்க வேண்டும். அன்னைக்கு நான் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அவர் சிலுவை சுமந்தனால தான் இன்னைக்கு 4 பேர் போற்றபடியாய், 4 பேர் பேசப்பட, 4 சமுதாயத்துக்கு, 4 மக்களுக்கு ஆசீர்வாதமா, 4 மக்களுக்கு எடுத்துக்காட்ட வாழ முடிகிறது. 4 மக்கள் இவர்கிட்ட போனா கல்வி கிடைக்கும், இவர்கிட்ட போனா கல்வி கிடைக்கும், இவர்கிட்ட போனா உணவு கிடைக்கும், இவர்கிட்ட போனா ஒரு வீடு கட்டி கொடுப்பார், இவர்கிட்ட போனா நல்ல சுகம் கிடைக்கும், ஜெபம் பண்ணி பேய் பிசாசு துரத்துவார், இவர்கிட்ட போனா நல்வழிப்படுத்துவார், இவர்கிட்ட போனா நம்ம குடும்பத்தை உயர்த்தி நிறுத்துவார், இவர்கிட்ட போனா நம்ம குடும்பங்களை வாழ வைப்பார் இயேசுவின் பேரால. ஆக அவர்கிட்ட போனா எல்லாமே கிடைக்கும். ஏதோ கிறிஸ்தவ மார்க்கத்தை தடுக்க அதோட கூட போய்விடவில்லை. ஒருவர் தன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் பின்னாடி நடக்கிறவர்களை சமுதாயம் உற்று நோக்கி பார்க்கும், சமுதாயம் உற்று பார்க்கும், சமுதாயம் உற்று பார்த்து நம்ம என்ன செய்யும்? அந்த சமுதாயம் நம்மளை கனப்படுத்தும். அந்த சமுதாயம் தனக்கு பாருங்க, அந்த பையன், அந்த தம்பி என்னோட கூட சொல்லப்படும் பொழுது, மாமா உங்களை சொல்லி இந்த மனுஷன் அவரை அதாவது என்ன சொல்ற உருவாக்கி கொள்றாரு.
எனக்கு என்னோட கூட வந்தவரிடம் சொன்னேன், இவர் அப்பட்டமான பொய் சொல்லுகிறார், எனக்கு தான் ஒரு மாமா அந்த ஃபாதர், எனக்கு தான் ரொம்ப சொந்தக்காரர், எனக்கு தான் வேண்டிப்பட்டவர், ஆனா அவங்களுக்கு எந்த சம்மதமே கிடையாது, ஆனா அவர் வந்து இங்க நிலைநாட்டிக் கொள்கிறார். அவருக்கு அப்ப என்ன அர்த்தம் சொன்னாக்கா, கர்த்தர் இந்த ஊழியத்துல இந்த ஊழியக்காரனை உயர்த்தி வைத்திருக்கிறபடினால அதுக்கு காரணம் என்ன, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் தன்னைத்தான் வெறுத்து அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு அவர் பின்னே நடக்க வேண்டும். எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை தொந்தரவுகள் வந்தாலும், எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், வியாதிகள், நோய், பலவீனங்கள் நம்மளை தாக்கினாலும், பணம் இல்லாத போனாலும், சொந்த பந்தம் நம்ம கூட இல்லைன்னா கூட யாருமே நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்குள்ள இருப்பார். அப்படின்னா என்னை ஒரு காலகட்டத்தில் பார்க்கப்படுவது என்னை சுத்தி இருளாகத்தான் தெரிந்தது. என்னை சுத்தி யாருமே இல்லை, உறவுகள் இல்ல, பந்தம் இல்லை, யாருமே இல்லை. ஒரு தனி மனுஷனா ஒரு வாலிபனாக நின்று இந்த ஊழியத்தில் வைக்கப்படுவது எனக்குள்ள இயேசு மட்டும்தான் தெரிந்தார். எனக்கு இயேசு மட்டும்தான் தெரிந்தார். அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட எவ்வளவு வசதி வாய்ப்புகள், உங்களை ரட்சிப்புகள் நடத்த எவ்வளவு டெக்னாலஜி இருக்கிறது, உங்களை ரட்சிப்புகள் நடத்தி உங்களை கொண்டு வந்தாயிற்று. ஆகவே கொண்டு வந்த நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னால நடக்கணும். பிரியமானவர்களே, அவர் பின்னாடி நடந்தா உன் கிராமத்துல, உன் பட்டணத்துல, உன் ஊர்ல, உன் தெருவுல, உன் சமுதாயத்துல உங்களை தூக்கி உன்னை வைத்து அவர்கள் என்ன செய்யறார்கள், கொண்டாடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அந்த நிலையில கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதற்கு ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்பார்கள். அதுதான் சொல்ல, வயலில் நிற்கிற பிள்ளைங்க கொஞ்சமாவது நீங்க என்ன செய்யணும், தன்னைத்தான் வெறுக்கிற பிள்ளைங்களா, ராவெல்லாம் செல்போன்ல இருக்கக்கூடாது, டிவி பார்த்துருக்க கூடாது. நாளைக்கு ஓய்வு நாள் இருந்தாவது கொஞ்சம் பயத்தோடு பக்தியோடு என்ன பண்ணணுங்க, ஜபத்தோட ஜெயிக்கிற பாட்டு அது இதை போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். சூப்பர் சிங்கர்ல போற பிள்ளைங்க என்ன பண்றாங்க, எவ்வளவு படம் கட்டி படி, எவ்வளவு படம் கட்டி என்ன செய்யறாங்க, பாடுறாங்க. பாடி பாடி ட்ரெயின் எடுத்து சூப்பர் சிங்கர் போவான். அவன் பூமியில தான் வீடு 50 லட்சம் வீடு, 1 லட்சம் ரூபாய் வீடு, 1 கோடி ரூபாய் வீடு வாங்குவான். ஆனா கர்த்தருக்குள் நம்ம ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் நிறுத்து அந்த சிலுவை சுமந்து கொண்டு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, பரலோகத்துல பூமியிலும் நம்ம கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். பரலோகத்துல நித்திய வீட்டு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் கையினால் கட்டப்படாத வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அதைத்தான் சொன்னார் அன்பானவர்களே. ஆகவே மத்தேயு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 24 சொல்லுகிறது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். சமுதாயத்தில் இருக்க ஆசா பாசங்களை வெறுக்க வேண்டும். அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் அவங்களை நீ வெறுக்க வேண்டாம். ஆனால் அவங்களுடைய கையின் கிரியைகளை, அவருடைய எண்ணத்தின் யோசனைகளை, தீர்ந்தாமைகளை, தீட்டுகளை வெறுக்க வேண்டும். அண்ணனுக்கு கல்லு பிடிக்க மெட்ராஸ்ல வந்தாங்கன்னா ஒரு கூட கல்லு வாங்கி வச்சு தங்கச்சி அக்கா ஊத்தி கொடுக்க கூடாது, அதை வெறுக்க வேண்டும். அண்ணனுக்கு சாராய கிராந்தி தான் பிடிக்கும், அண்ணன் அக்காவுக்கு பிடிக்கும், தம்பிக்கு பிடிக்கும் சொல்லி அதை இதை வாங்கி அந்த வச்சு அவங்களுக்கு பிடிக்கும் சொல்லி நீ ஆண்டவருக்கு தீர்த்து உள்ள மகனா மாறாத. தன்னைத்தான் வெறுத்து தள்ளு. 6 நாள் நமக்குரியது, 7ஆம் நாள் கர்த்தருக்குரியது. அந்த நாளை கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டும். 8 மணி நேரம் கொடுக்கிறோம், அட்லீஸ்ட் 2 மணி நேரம் கர்த்தர் கொடுக்கிறோமா, அந்த நேரத்தை சரியா கொடுங்க. உனது உலகமே தூக்கி வச்சு கொண்டாடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதையும் எதிர்பார்த்து எந்த சேவையும் நான் செய்யறது இல்லை. கல்வியை கொடுக்கிறோம், உணவு கொடுக்கிறோம், மருத்துவம் கொடுக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு 3 மிக முக்கியமானது: உணவு, மருத்துவம், கல்வி. இது 3 முக்கியம். இந்த 3 ஏழை மக்கள், சாமானிய மக்கள் என்று பாராட்டி தேவன் அந்த கிருபையினால சமுதாயத்தில் நான் பணியை செய்யும். யாராவது என்னை வாழ்த்துவார்கள், யாராவது என்னை கொண்டாடுவார்கள் என்று அல்ல. என் அப்பன் பார்வையில நான் சாப்பிட்டேனா பிறகு சாப்பிடாத இருக்கிறார்களா, அந்த பசியானவர்களை கண்டுபிடித்து அந்த பசிக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்ததுல தான் தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின், இப்ப இருக்கிற M.K. ஸ்டாலின் அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை கொடுத்தார்கள். ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் கொடுக்கும், ஆனால் ஒரு அரசாங்கம், ஒரு பொதுப்படியான திராவிட கட்சி, ஒரு அரசாங்கம் நமக்கு அந்த சாதனையாளர் விருது கொடுக்கும் என்றால் மிகையாகாது. அதை ஏன் கொடுத்தார்கள்? ஒருவன் என் பின்னே
வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே நடக்க வேண்டும். நம்ம அவர் பின்னே நடந்தா அவர் என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியே பிடித்துக்கொண்டு அப்படியே எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடி நம்ம நடந்தோம் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் யார் வேணாலும் நம்மளை தேடி வந்து கனப்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஜூலை இந்த மாசத்துல 13ஆம் தேதி 2ஆம் தேதி கர்நாடகம் சென்றேன். 3ஆம் தேதி அவ்வளோ பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ்ல, பிஷப் கான்ஃபரன்ஸ், சவுத் இந்தியன் பிஷப் கான்ஃபரன்ஸ்ல பிஷப்பாக இருந்த எனக்கு, ஆர்ச்சி பிஷப்பாக பேராயராக இருந்த எனக்கு பிரதம பேராயராக திடீரென்று என் பேரை அறிவித்து அந்த கன்சரக்ஷன் அந்த ஃபங்க்ஷனை வைத்து அந்த இடத்துல அனாயிண்டிங் பண்ணி எனக்கு அந்த அபிஷேகம், அந்த பிரதம பேராயர் என்ற அந்த பொறுப்பை கனத்தை கொடுத்து எனக்கு அந்த அபிஷேக ஆராதனை கர்த்தர் செய்து கொடுத்தார். எனவே கண்பானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அவர் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னே நடக்கணும். அவர் பின்னாடிதான் போகணுமே தவிர நம்ம இன்னொரு வழியில நம்ம போகக்கூடாது, இன்னொரு பைபாஸ் ரூட்ல நம்ம போகக்கூடாது. கர்த்தர் அழைத்த அழைப்புல இருந்தோம்னா நம்ம வெட்கப்பட்டு ஒரு நாள் போகவே மாட்டோம். வெட்கப்படாதபடி, கூடி குறுகி போகாதபடி நம்மளை கர்த்தர் கனப்படுத்தி கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கனப்படுத்தி அவர் உயர்த்துகிறது, அவர் கனப்படுத்தி உயர்த்துவார். அவர் கணையிடப்படுத்துகிறவர் அல்ல. நான் கையில கொஞ்சம் பணம் வந்துட்டா இருக்கிற இடம் தெரியாது, அந்த பணத்தை எப்படி செலவழிக்க தெரியாது, அந்த பணம் கையில இருக்கிற வரைக்கும் யார் என்னது ஒண்ணுமே புரியாது. புரியுமா? அந்த பணத்தை கொடுத்தவர் கர்த்தர், அந்த பணத்தை அந்த கடனை கட்டி தீர்க்க செய்கிறவர் கர்த்தராய் இருக்க வேண்டும். ஓய்வு நாள் கர்த்தர் புரியாது. கையில கொஞ்சம் கனம் ஈரம் இருந்து விட்டால் அந்த ஈரம் காஞ்ச பிற்பாடு திரும்ப அந்த ஈரத்துக்காக வந்து திரும்பி கையை அப்படி நட்டி கொண்டிருப்போம். ஒண்ணும் இல்லாத அன்பானவங்க கொடுத்தத அந்த விதையை அது வளரணும், அது வளர்ந்து கனி கொடுக்கணும். அப்படிப்பட்ட வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் என் பின்னே வரப்பட தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுத்து அவருடைய சிலுவையை நாம் சுமந்த ஒரு பின்னே நடக்கணும். அல்லேலூயா. அதுக்காக அந்த கர்த்தர் அழைத்தார். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12 வாசிங்க வேகமாக. கர்த்தருக்கு ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர வேண்டும். அவங்க யார் வருவார்கள் என்று சொன்னால் ஒரே மனைவியுடையவர்கள், ஒரே புருஷனுடையவர்கள், ஒரே தாய் தகப்பனுடையவர்கள், அவர்கள் மட்டும்தான் தன்னைத்தான வெறுத்து அவர் பின்னால் அவர் சிலுவை சுமந்து கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. மனைவி புருஷனை நேசிக்க வேண்டும், மனைவி புருஷனை மட்டும் நேசிக்க வேண்டும். அதே மாதிரி புருஷன் மனைவியை மட்டும் நேசிக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை மட்டும் நேசிக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளை மட்டும் நேசிக்க வேண்டும். இப்படி நேசித்து அன்பு பாராட்டி நடக்கிறவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவையை அவர்கள் சுமந்து கொண்டு அவர் பின்னாலே வருகிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விதத்திலும் மனைவியானாலும் புருஷனானாலும் பிள்ளைகளானாலும் ஒருவருக்கு ஒரு அன்பு வளர்க்க வேண்டும். புருஷன் தன் மனைவி பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு உணவை சம்பாதிக்க வேண்டும், பணங்களை சம்பாதித்து அந்த குடும்பத்தை என்ன போஷிக்க வேண்டும். புருஷன் அதே போல மனைவி தன் புருஷன் கொடுப்பதை வைத்து தன் குடும்பத்தை பிள்ளைகளை போஷிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தன் குடும்பத்தை போஷிக்கிறவர்கள், தன் குடும்பத்தை நடத்த தெரிந்தவர்கள் தான் கர்த்தருடைய சிலுவையை சுமப்பார்கள். அவர் சிலுவையை சுமந்து அவர் பின்னே நடப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க குடும்பத்தை போஷிப்பது போல நாம் எப்படி குடும்பத்தை போஷிக்கிறோமோ அதே போல தேவன் நம்முடைய உத்தமத்தை கண்டு கர்த்தர் நம் குடும்பத்தை போஷிப்பார். அல்லேலூயா. அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 வாசிங்க சீக்கிரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் இருந்து அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலிருந்து வஞ்சனை வரவே இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் ஒருபோதும் பாவம் செய்தவர் அல்ல.
அவருடைய வாயிலிருந்து வஞ்சக வார்த்தை வந்ததே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து வஞ்சக வார்த்தை வரலாமா? வஞ்சக வார்த்தை வரலாமா? சொல்லுங்க, வஞ்சக வார்த்தை வரலாமா? சத்தமா சொல்லுங்க, வஞ்சக வார்த்தை நம்ம வாயில வரலாமா? வஞ்சகன் அண்ணா, வஞ்சகன் அண்ணா நாவிலே வாயிலே நம்முடைய வஞ்சகமான சொற்கள், வஞ்சகமான வார்த்தை. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் பாவம் செய்யாதவர், அவர் தப்பு பண்ணாதவர், தீட்டு பண்ணாதவர். ஆண்டவராலே அவருடைய வாயில என்ன வரல? வஞ்சகமான சொற்கள் வரவே இல்லை. அன்பானவர்களே, அவருடைய சிலுவை சுமக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நம்முடைய வாயில நாவிலே வஞ்சகம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாவிலே வாயில வஞ்சகம் ஒருபோதும் வரவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யாதபடினாலே அவருடைய வாயிலிருந்து என்ன வரவில்லை? வஞ்சகமான வார்த்தைகள் வரவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், கர்த்தருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்கள், உங்களுடைய வாயிலிருந்து வஞ்சகமான வார்த்தைகள் ஒரு நாள் வரவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வஞ்சகமான வார்த்தை வரவே கூடாதுன்றார். அப்போ ஒரு ஊழியத்தை குறித்து, ஊழியக்காரனை குறித்து, சபையை குறித்து பேசலாமா? வஞ்சக வார்த்தைகள் வரலாமா? வரவே கூடாது. கண்மானவர்களே, ஆக அவர் பாவம் செய்யவில்லை. ஆனபடினால் வஞ்சகமான வார்த்தை அவருக்கு வந்ததே இல்லை. அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய தேவனுக்குள்ள ஒருவர் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வருவார். யாருடைய சிலுவை சுமக்கணும்? சொல்லு, யாருடைய சிலுவை சுமக்கணும்? யாருடைய சிலுவை சுமக்கணும்? சத்தமா சொல்லுங்க, யாருடைய சிலுவை சுமக்கணும்? கர்த்தருடைய சிலுவையை சுமக்கணும். சுமக்கிறவராக இருக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்டவர்கள் அவன் தன்னைத்தானே வெறுத்தாதான் சுமக்க முடியும். என்ன பண்ண முடியும்? தன்னைத்தானே வெறுத்தாதான் சிலுவை சுமக்க முடியும். அப்ப வெறுத்தவர்கள் தான் சிலுவை சுமப்பவர்களாக இருக்க முடியும். எனவே வெறுக்க வேண்டும். ஆசா பாசங்கள், உலக பிரமாணங்கள் வெறுக்கணும். ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. வெறுத்து தள்ளிட்டு வியாபாரம், பிசினஸ், தொழில், வேலை வாய்ப்புகள், சொந்த பந்த வருகை எல்லாத்தையும் வெறுக்கணும். அவங்களுக்கு அது ஜாலியான நாள். நமக்கு இங்கே என்னது? தேவாலயத்தில் வந்து அவரை கொண்டாடுகிற, சந்தோஷமா வாழ்கிற, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாள். அவர்கள் வந்து நம்ம சந்தோஷத்தை கெடுப்பார்கள். நம்ம வீட்டுக்கு குடும்பமா வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நம்ம குடும்பத்தினுடைய, நம்ம குடும்ப சந்தோஷத்தை கெடுக்க எல்லாம் வந்து நம்ம வீட்டுல டேமர் அடிப்பார்கள். ஆகவே நீங்க ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து வர வேண்டாம். எங்க உறவுகள், சொந்த பந்தத்தை என்ன பண்ணிட்டோம்? இந்த ஞாயிற்றுக்கிழமைன்ற கதையே இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரவே கூடாது. இன்னொன்று பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னெல்லாம் கிறிஸ்துமஸ், நியூ இயர்க்குலாம் வந்துருவாங்க. இப்பெல்லாம் சொல்லிட்டோம், கிறிஸ்துமஸ்ல நீங்க வராதீங்க. ஏன்னா கிறிஸ்துமஸ் நீங்க வர்றதுனால உங்களை தான் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு தான் நாங்க டிஃபன் செய்ய வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு தான் நாங்க பராமரிக்க வேண்டியதா இருக்கும். எங்களுக்கு எங்க சபை, எங்க ஆராதனை, எங்க ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும். அந்த நாட்கள் ரொம்ப விசேஷமான நாள். ஆகவே உங்களை எங்களை பராமரிக்க முடியாது. எனவே இல்ல, நாங்களே சமைச்சுக்கிறோம், நாங்களே சாப்பிட்டுக்கிறோம், அப்படி எல்லாம் தேவையே இல்லை. ஓய்வு அந்த நாள் கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்கணும். சந்தோஷமா நாங்கள் ஆண்டவரோடு, சபை மக்களோடு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். அல்லேலூயா. அந்த நாள்ல வந்து அவங்க நமக்கு ஒரு பிரேக் போட்டுட்டு அத்தை செய்ய, இத்த செய்ய, அவங்கள பராமரிக்கிறதுக்கு போதுன்னு போயிடும். அதனால யாரும் ஓய்வு நாள்னா யாரும் சொந்த பந்தம் வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சொந்த பந்தம் வரமாட்டாங்க. போனு கூட வேலை செய்யாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு போன வராது. எங்க இருப்பா? சர்ச்சையில் இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை. அதே மாதிரி சபை கூட நாட்கள், நேரங்கள் அவங்க இப்படிதான் இருப்பாங்க. போனுக்கு எதுவும் வராது. தெரியாத அன்னோன் நம்பர் எப்ப வரும். எனவே அப்படிப்பட்டவர்களால் நம்ம சாட்சியுள்ள ஜீவன் ஒருவன் என் பின்னே வர வேண்டுமானால் தன்னைத்தான வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவுள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் பின்னே நாம் போக வேண்டும். எனவே கர்த்தருடைய அப்படி இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஆகவே தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டான் அவனுக்கு லாபம் என்ன? மார்க் 8ஆம் அதிகாரம், மார்க் 8ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை வேகமாக வாசிக்க கேட்கலாம். மார்க் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், 37ஆம் வசனத்தை வேகமாக ஒரு வாசிக்கலாம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டால், தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, மனிதர்களாகி நீங்கள் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டால், தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் லாபம் என்ன? இப்ப சொல்லுங்க. உலகத்தை நேசிப்பார்கள், உலகத்தை நோக்கி ஓடுவார்கள், உலகத்தில் ஓடி ஆடி திரிந்து உலகம் முழுவதும் வருகிற ஆஸ்தி பாஸ்தி எந்த பக்கம் எப்படி வந்தாலும் சரி. இன்னைக்கு கூட அருமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். வரவேற்கிற முதல்ல கைகளை தட்டி வரவேற்பு. கைகளை தட்டி பார்க்கலாம். கைகளை தட்டி. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட சட்டம் தெரியுமா?
உடனடியாக தீர்மானம் போட்டு சட்டசபையில் ஏற்றிருக்கிறார்கள். ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஒப்புதலுக்கு கையெழுத்து விட்டார். என்ன தெரியுமா? சாராயம் காய்ச்சுகிறவர்கள், சாராயம் விற்கிறவர்கள், கல்லு பானை போடுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் அதை செய்து மாட்டிக்கொண்டால் 10 லட்சம் அபராதம். எத்தனை லட்சம்? 10 லட்சம் அபராதம். பின்பு அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஜெயிலேயே அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கைதுகளாக அவங்க சாவறதும் அங்கேதான் சாவணும், அவங்க தான் எடுத்து அடக்கம் பண்ணுவாங்க. அப்படி என்று சட்டம் போட்டு விட்டார். நான் மெய்யாகவே அந்த மனுஷன் தமிழ்நாடு முதலமைச்சர் 100 ஆண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் நாம் கத்தி கூவி சீர்படுத்திய முதலியார் நயினாருக்கு இப்போ மக்களை சாராய பானை ஊரல இந்த காட்டுல பானையை போட்டு பொச்சு ஊறி பண்ண இந்த மக்களை எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தால் ஓட்டி துரத்தி எல்லாத்தையும் ரட்சிப்பு நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டாந்து சபையில போட்ட பின்பு அதுலயும் ஒன்னோடு திமிரி செய்ய ஆரம்பிச்சது. இதுகளுக்கு ரொம்ப போட்டேன். சில ஆட்களை என்னென்ன பண்ண மண்டையை உடைச்சு காலை உடைச்சு என்னென்ன பண்ணாரான்னு அப்ப கூட திருத்தல. ஆனா இப்போ சரியான ஒரு திட்டம். நீ மீண்டும் ஒரு கணம் தொட்டுட்டா போலீஸ் குடிச்சா 10 லட்சம் அபராதமும் ஆயுள் தண்டனையும் கண்டிப்பாக உண்டு என்று சட்டத்தை போட்டுவிட்டார். அதுக்கு மேல பாராட்டுகிற ரவுடித்தனம் பண்ணுகிறவர்களுக்கு இப்பொழுது ஒவ்வொரு எஸ்ஐ முதற்கொண்டு சப் இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு எப்பொழுதும் அவங்க பெல்ட்ல இடுப்புல துப்பாக்கி ரிவால்வர் இருக்கணும். எவன்னா கொஞ்சம் வாழ ஆட்டினா எதனா ஒண்ணு பண்ணா முதல்ல அங்க சுட்டு தூக்கி போடும். ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு. என் நாடு, என் தமிழ் மண்ணு இனி பரிசுத்தமாய் மாற. அல்லேலூயா. என் முற்பிதாவாகிய யாரு? புனித தோமா வந்து இந்த தமிழ்நாட்டில் சென்னையில கத்தினால் வாரினால் குத்தப்பட்டு குத்துயிர் குளவருமாய் ரத்த சாட்சியம் மரித்தாரே, அந்த மண்ணில் இனி ஒரு காலம் ஒருத்தர் அநியாயமா சாக கூடாது. இந்த பயமும் அருகலிப்பும் இனி இந்த நாடு பரிசுத்தமாய் மாறும். எல்லாம் இனி நம்ம குடிக்க போறதில்ல, இனி நம்ம சாராயிக்க போறதில்ல, பிராந்தி வைக்க போறதில்ல, இனி நம்ம கொள்ள பண்ண போறதில்ல, பொண்ணை கற்பழிக்க போறதில்ல, எந்த காரியமும் பண்ண முடியாது. எனவே சுட்டு தீச்சிடுவாங்கன்னு சொல்லி என்ன பண்ண போறான்? அத்தனை பேரும் ஆலயத்தை நோக்கி தான் வருவான். இதெல்லாம் விட்டுட்டு வரக்குள்ளேயே அந்த மெய்யான தெய்வத்துக்கத்தை பார்த்துடலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நம்ம போய் சேர்ந்தலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாள் ஆராதனைக்கு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் வந்தார், ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர் வந்தார். அவரை கேட்ட, எத்தனை மணிக்கு யூசுவலா நீ சர்ச்சுக்கு வரத்துக்கு முன்ன எழுந்திருப்ப தூக்கத்தை விட்டு சனிக்கிழமை நைட்டு படுத்து அதிகாலை எத்தனை மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை எழுந்திருப்பன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் எப்பொழுதும் காலையில அதிகாலை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமையில காலையில 9:10 9:30 மணிக்கு மேலதான் நான் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பேன்னு சொன்னார். ஒரு அலையில சொல்லுங்க, 9:30 மணிக்கு தான் எழுந்திருப்பேன்னு சொன்னார். ஆனா இப்ப இன்னைக்கு தொடர்ந்து சர்ச்சு வரைய இப்ப எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன்னு கேட்டேன். காலையில 6 மணிக்கு எழுந்து என் கடமைகளை முடித்து கல்பாக்கம் சட்ராசு மீனவ குப்பத்தில் இருந்து நான் என்ன செய்கிறேன்? புறப்பட்டு கிளம்பி 7 மணி ஆராதனைக்கு முதல் ஆராதனைக்கு 7 மணி ஆராதனைக்கு நான் 6 மணிக்கு எழுந்து 1 மணி நேரத்துல நான் வந்து சபையிலே வந்து கர்த்தரை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 6 மணி 5 மணி, இந்த 6 மணிக்கு தூங்குறது 5 மணிக்கு தூங்குறதுக்கு நம்ம சர்ச்சில் 7 மணிக்கு ஆராதனை. ஆனா பல சபைகள்ல 4 மணில இருந்து ஆராதனை, 4:30 மணிக்கு 5 மணிக்கு 5:30 மணிக்கு 6 மணிக்கு 6:30 மணிக்கு 7 மணி இருந்து ஆராதனை. என் ரேகம் என்னுடைய சரீரம் மண்ணில் படுத்தாது. அப்படியே புல்லு அறிக்கை எனக்கு, ஐயோ ஆராதனை போயிட்டு நம்ம சர்ச்சில் 7 மணிக்கு தான். ஆனா எனக்கு துடிக்கும், ஆராதனை போயிருக்குமே, கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்துல நான் தூங்குறதே பட்டுக்கிற அப்படி புல்லு அப்படியே புல்லு அறிக்கை. அவ்வளவு பயம் இருக்க, பக்தி இருக்கு, அவ்வளவு பயப்படுவேன். ஐயோ நம்ம தூங்கத்தான் 4 மணிக்கெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல உலகத்துல ஆராதனை நடக்குமே, 5 மணிக்கு நடக்குமே, நம்ம 7 மணி ஆராதனை 6 வரைக்கும் தூங்கலாம்.
எவ்வளவு